உலகெங்கும் பரவி வாழும் என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் வர நேரத்துல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதாவது அவரு தன்னைத்தானே அப்பான்னு சொல்லிக்கிறாரு. "அப்பா உங்களுக்கு ஏன் இவ்ளோ அக்கறை வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல. கடந்த ஆண்டுகள்லாம் வந்து நீங்கள் பொங்கல் பரிசு, ரொக்கத்தொகை குடுக்காம இந்த ஆண்டு தேர்தல் வருது அப்படின்ற விதமா வந்து சட்ட ரீதியா கையூட்டு இவங்க பண்றாங்க. ரூ. 3000 குடுத்தா ஓட்டு நமக்கு போட்டுருவாங்க அப்படின்ற கணக்குல. அதுபோக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்த அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, ஆ வரலாற்று சிறப்புமிகு பல பல தொழில்கள் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பல முயற்சிகள் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா 4 1/2 வருஷமா தூங்கிட்டு இருந்துட்டு, இப்ப திடீர்னு தேர்தல் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கண் துடைப்புக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டோம் அப்படின்னா, மறுபடியும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு வாக்கு செலுத்திருவாங்க. அப்படின்ற நம்பிக்கையில இந்த திராவிட அரசு எப்பொழுதுமே இந்த திராவிட கட்சிகள் இதை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சி பாதையை நோக்கி இவர்கள் எப்பவுமே செல்வதில்ல. தான் வளர்ச்சி, தன் குடும்ப வளர்ச்சி, அந்த கட்சியினுடைய வளர்ச்சி மட்டும் தான் இவங்க வந்து பெருசா பார்க்குறாங்களே தவிர, பொதுமக்கள், தனிநபர் தனி மனிதனுடைய பொருளாதார உயர்வைய இவங்க வந்து ஒரு நாளும் கருத்தில் கொள்வதில்ல. அதனால அதுக்கான சிந்தனையும் இவங்களுக்கு கிடையாது. இவங்க வந்து தங்கள காப்பாத்திக்கணும் அப்படின்ற அரசியல் மட்டும் தான் இவங்க செய்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இத புரிஞ்சு கொண்டு, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்வது போல, "இலவசம் தேவையில்லை, இலவசம் தேவையில்லை." இலவசம் எப்படி கொடுக்க முடியும்? ஆகச்சிறந்த கல்வியும், ஆகச்சிறந்த மருத்துவத்தை மட்டும் நீங்கள் இலவசமாக கொடுங்கள். அவர்கள வந்து பொருளாதாரத்தில் எப்படி உயர்த்தணும் அப்படின்னா, உழைப்பில் அவர்களை ஈடுபடச் செய்து, அந்த உழைப்பின் மூலம் அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து, பொருளாதார வ வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கருத்த வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும். அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கனவு நிறைவேறணும். அதனால வந்து வருகிற சட்டமன்ற தேர்தல்ல செந்தமிழன் சீமான் அவர்கள் விவசாயி சின்னத்தில் வெற்றி பெற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி செல்ல வேண்டும். அவருடைய பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும். வாழ்க தமிழ்! வளர்க நாம் தமிழர்!